Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் டி எக்ஸாமை இப்ப இருக்கக்கூடிய 65 to 75 டேஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் 2 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேர்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த தேர்ட் வீக்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்க போறோம், இந்த வாரம் சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் டெஸ்ட் இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குரூப் டி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆப்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஒரு 8 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 8 பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாம கொண்டு போன இந்த 8 பேட்சோட பிளானை விட இந்த பேட்சோட பிளான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா சிலபஸ் முடிக்கிற மாதிரி ஸ்பீடா முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். குரூப் டியோட சிலபஸ் வந்து ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 25, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே முடிக்கிற மாதிரி கொடுத்திருந்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்கு சிலபஸ் முடிக்காம ப்ரீவியஸா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷிப்ட்லயும் ரயில்வேல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அது மட்டும் படிச்சாலே போதும். அது போக ரிமைனிங் இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். உங்களுக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருது அப்படின்னா ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க படிச்சீங்கனாலே போதுமானது. இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே சேர்த்து ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் கேட்டுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் தான் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து வரும். அதனால நம்ம பிளான் வந்து எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ரீசனிங்கும் கரண்ட் அஃபேரும் முடிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். டே 1ல ரீசனிங் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி இப்ப இந்த வாரத்தோட பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து 40 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல வந்து நீங்க ரீசனிங் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இன்னைக்கு டே 1ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கோடிங் அண்ட் டிகோடிங் டாபிக் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து பிப்ரவரி 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை படிக்கணும். டே 2ல ரீசனிங்ல ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் படிக்கணும். பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் ஃபுல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் டே 3ல பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் மார்ச் 1 to 6 கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 4ல வென் டயகிராம் மார்ச் 7 to 10 கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 5ல பேப்பர் ஃபோல்டிங் டாபிக், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங் தான். ஓகேவா? சோ மார்ச் 11 to 16ஓட கரண்ட் அஃபேர். டே 6ல பாத்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும். மார்ச் 1 to 16ஓட கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். டே 7ல பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு தேர்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் மண்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 டேஸ்ல நெக்ஸ்ட் வீக் ஒரு டியூஸ்டே இல்லைன்னா வெனஸ்டேக்குள்ள பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நீங்க வெனஸ்டேக்கு அப்புறம் வந்து மேக்ஸும் கரண்ட் அஃபேரும் பேரலா கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஒன்ஸ் இந்த மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். சோ நீங்க சைட்ல வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே அப்படி என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையும் விட கொஞ்சம் ஸ்மார்ட்டா குயிக்கா வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க கையில இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60 டேஸ் 65 டேஸ் தான் டைம் இருக்கு. ஓகே, சோ இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு குரூப் டிக்கு ரெடி ஆகுங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இந்த பேட்ச்ல நம்ம கொடுக்கறதுல ஒரு 50% நீங்க படிச்சீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனும் பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு மத்த ஓபன்ல வரக்கூடியவங்களை விட ஓரளவுக்கு படிச்சீங்கனாலே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல 2500 இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இன்னையோட எல்லா கோர்ஸோட வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இன்னைக்கு தான் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். சோ நீங்க வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்க கூட சேர்ந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்க, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இதுல எந்தெந்த ஏரியாஸ் வந்து நீங்க வீக்கா இருக்கீங்க, எது ஸ்ட்ராங்கா இருக்கீங்க கூடிய ரிப்போர்ட் வந்துரும். ஓகேவா? சோ இப்போ இந்த வாரத்து இந்த செகண்ட் வீக்கோடது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சனிக்கிழமை அட்டன் பண்ணி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா ஓவராலா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு, செகண்ட் மார்க் எவ்வளவு, தேர்ட் மார்க் எவ்வளவு, உங்களோட மார்க் என்ன அப்படிங்கறத இதுல வந்து டீடைல்டா பாத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே,
அது மாதிரி டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல வந்து குடுத்திருப்போம். வீக்லி டெஸ்ட் வந்து 30 மார்க்ல இருந்து 40 மார்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும். அந்த வாரத்தோட டாபிக்க பொறுத்து. ஓகே. ஸோ இது வந்து ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ங்கும்போது நீங்க லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க இங்கிலீஷ் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஓப்பன் ஆகும். தமிழ் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஓப்பன் ஆகும். கொஸ்டினோட லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதுக்கு இங்க ரைட் சைட்ல வியூ இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சோ இத வந்து இங்கிலீஷ் குடுத்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆகிரும். தமிழ் குடுத்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ்ல சேஞ்ச் ஆகிரும். ஓகே. சோ இங்க கரெக்ட்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். எதுக்காக படிக்க ஆரம்பிக்கும்போதே இந்த மாரி டெஸ்ட் குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். ஓகே. நீங்க என்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமோட டே 1ல படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையில இருந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்ட பாத்தன ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே. சோ இப்போ இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும், நீங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் இதுல வந்து பாத்துக்கலாம். சோ சொல்யூஷனும் உங்களுக்கு வந்து குடுத்திருப்போம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கோட இது முடிக்கிறீங்க, இல்ல 3 வீக்கோடது முடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த வாரத்தோட கடைசியில நீங்க டெஸ்ட் எழுதும்போது எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கோம், நம்ம எப்படி படிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தரோவா படிக்கணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். நாம உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின் குடுத்திருக்கோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க அதுல வந்து ஒரு 20 கொஸ்டின் இல்லன்னா ஒரு 23 மார்க் ஓகே. மேக்ஸிமம் 25 மார்க்குமே எடுக்கிற மாரி பாத்துக்கோங்க. நம்ம குடுக்குற வீக்லி டெஸ்ட் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் குடுக்குறோம், இல்ல 30 கொஸ்டின் குடுக்குறோம் அப்படின்னா, 25க்கு ஒரு 23, 22, 24 இந்த மாரி அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா அடுத்த ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது, இந்த வீக்லி பிளான் எல்லாம் முடிச்சு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது 90 மார்க் இல்ல 85 மார்க் கிட்ட உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. இந்த வீக்லி டெஸ்ட்ல இருந்தே நீங்க வந்து உங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். ஓகே. இப்ப இந்த வாரம் வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. வெறும் 10 மார்க் தான் வந்திருக்கு, 15 மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னா, எங்க தப்பு விடுறீங்கங்கிறத இங்கேயே அனலைஸ் பண்ணி முடிச்சிருங்க. இங்கேயே அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே கரண்ட் அஃபேர் வந்து நம்ம தெளிவா படிக்கல. அப்ப அடுத்த வாரம் எழுதும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தெளிவா படிக்கணும். இந்த டெஸ்ட் போடும்போது இந்த ரீசனிங்ல இந்த டாபிக்ஸ வந்து நம்ம கரெக்ட்டா பார்க்கல. குடுத்திருக்க டைமுக்குள்ள நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல. அப்ப என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, அந்தந்த இடத்திலேயே அத கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஈஸியா 85 டூ 90 கிட்ட நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிரலாம். ஓகே. கரெக்ட்டான பிளான்ல வந்து ஃபைனல் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா, எஸ்டர்டே ஈவினிங் உங்களுக்கு சொன்னது தான். இதுவரைக்கும் நம்ம ஆப்ல எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஒரு டைம் தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து குடுத்துருவோம். இனி எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 இருந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸஸோட வேலிடிட்டி அண்ட் ஃபீஸ்ல வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரப்போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். எனக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும். லைஃப் டைம் வேலிடிட்டியோட எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடண்ட் இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளையில இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேலிடிட்டியே நம்ம 1 இயர் வேலிடிட்டி தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க வேணும் அப்படின்னா அகைன் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டில நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. சோ இதுதான் நம்ம லாஸ்டா கொடுக்கக்கூடிய லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுதான் நம்ம லாஸ்டா கொடுக்கக்கூடிய ஆஃபரும் கூட. ஓகேவா? அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு நான் டெஸ்ட் எழுதணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் என்டிபிசியோட டெஸ்ட் லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு அப்புறமும் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா என்னன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. சோ இன்னையோட லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து எல்லா கோர்ஸுக்குமே முடியுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓல்டா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்ல. ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அதே லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இருக்கும். இனி நியூவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் 19/5/2026 நாளையில இருந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வேலிடிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஏஎல்பிக்கான ஃபர்ஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஏஎல்பியோட நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ ஏஎல்பி 2026க்கான பேட்சும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்.
எல்லா எக்ஸாமுக்குமான பேட்சஸ் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயனுள்ள வகையில இருக்கணும்னு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம். வீக்லி பிளான் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம். இவ்வளவுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இவ்வளவுதான் தேவை. இதை மட்டும் படிச்சீங்கனாலே எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ அதே மாதிரி ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் அப்படின்னா குரூப் டியோட டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ திருப்பியும் நான் சொல்றேன், லைஃப் டைம் வேலிடிட்டி இன்னையோட க்ளோஸ் ஆகுது. நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதே மாதிரி கோர்ஸோட வேலிடிட்டியும் இனி லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. ஸோ கடைசி ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு 60 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த டைமையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா வந்துரும். ஜூன்ல 13ஆம் தேதி என்டிபிசி யூஜி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ முடியுது? ஜூன் 21 முடியுது. ஓகே, 13ல இருந்து 21 என்ன ஆகுது? யூஜி வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஜியோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் யூஜியோட சிபிடி 2 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரயில்வேல ஒவ்வொரு ப்ராசஸா நடந்துட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கிறது எப்படின்னு தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்றதுக்கு இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.